ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படியானது உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த உத்தரவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார். சுமார் 16 லட்சம் ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் எனவும் கூறப்படுகிறது. முழுமையான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, முதலமைச்சர் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்தி அறிவித்திருக்கிறார். என்ன பலன் இதனால் ஏற்படக்கூடும்? அவர்களுக்கு முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஆசிரியர்களுடைய வெகுநாள் கோரிக்கையான அகவிலைப்படி உயர்த்து தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் உயர்த்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி தற்போது உயர்ந்திருக்கிறது. 55% உள்ள அகவிலைப்படியை 58% உயர்த்திருக்கிறார். இதன் மூலமாக அவர்கள் ஊதியம் சராசரியாக 2000 முதல் 3000 வரை தற்போது உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுமார் 16 லட்சம் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் இதனால் பயன்பெறுவார்கள். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தற்போது தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த அகவிலைப்படியின் அடிப்படையில் சராசரியாக ஒருவருக்கு 3000 வரை கூடுதலாக ஊதியம் ஏற்படும். அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட இதற்கு தமிழக அரசின் சார்பில் 1829 ரூபாய் கூடுதலாக நிதி ஏற்படும். ஏற்கனவே ஆசிரியர்களுக்கு மற்றும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் நிதியிலிருந்து கிட்டத்தட்ட கூடுதலாக 2000 கோடி ரூபாய் வரைக்கும் தற்போது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இதன் மூலம் 16 லட்சம் அரசு ஊழியர்கள் இதனால் பயன்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 1829 கோடி ரூபாய் கூடுதலாக அரசுக்கு கூடுதலாக செலவு என்று ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக 55% இருக்கக்கூடிய அகவிலைப்படியை தற்போது 58% முதலமைச்சர்கள் உயர்த்தியிருக்கிறார். இதன் மூலம் அரசு ஆசிரியர்கள் மற்றும் தொடர்ச்சியாக பல்வேறு வடிவங்கள் போராடி கொண்டிருக்கும் அரசு ஊழியர்கள் உட்பட அனைவருக்கும் இந்த அகவிலைப்படி உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி கணக்கிட்டு இதை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 1ஆம் தேதி என்றால் அவர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய அந்த நவம்பர் மாதம் வரை அரியராக கூடுதலாக பணங்கள் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஜூன் முதல் தற்போது நவம்பர் வரை கூடுதலாக, அதாவது அந்த நவம்பர் வரை அவர்களுக்கு அரியராக பணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட அரசுக்கு மட்டும் 1829 கோடி ரூபாய் கூடுதலாக செலவினம் ஏற்படுகிறது. வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் கணக்கெடுப்பு தகவலின்படி இந்த உயர்வு வழங்கப்படும் என்றால் கிட்டத்தட்ட ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் என இந்த 5 மாதங்களுக்கு கூடுதலாக அந்த அரியர் பணத்தையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதன் அடிப்படையிலே 55% இருக்கக்கூடிய அகவிலைப்படி தற்போது 58% தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டம் மற்றும் தொடர்ச்சியாக அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக தமிழ்நாடு அரசு தற்போது அகவிலைப்படியை உயர்த்தி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.